ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி 3வது சனி இல்லைங்களா? அதுக்கு 3வது சனிக்கு நான் ரவா கேசரி செஞ்சுருக்கேங்க. சும்மா சிம்பிளாக செஞ்சு முடிச்சுட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு சனிக்கு படசல் போட்டு கும்பிட்டாச்சு. 3வது சனிக்கு ரவா கேசரி செஞ்சுருக்கேன். 2வது சனிக்கு சர்க்கரை பொங்கல் செஞ்சேங்க. இப்போ 3வது சனிக்கு ரவா கேசரி கோதுமை ரவையில் செஞ்சுருக்கேன். அது 1 கப் ரவைனா 3 கப்பு தண்ணிங்க. 3 கப்பு தண்ணிங்க. அரை டம்ளர் பால் ஊற்றிருக்கேன். 1 டம்ளர் சுகர் போட்டிருக்கேன். நான் எல்லாமே நெய்யில் வறுத்தாச்சுங்க. நல்லா ரவையை நெய்யிலே வறுத்துடணும். நல்லா வறுத்துட்டு பின்னாடி பாதாம், எங்கள் வீட்டில் முந்திரி இல்லையா, சரி திராட்சையும் இல்லை, பாதாம் மட்டும் தான் இருந்தது. ஏலக்காய் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நெய்யில் போட்டு வறுத்தாச்சுங்க. கொஞ்சமாக தேங்காய் போட்டு பார்த்தேன், நல்லா இருந்ததுங்க. தேங்காயும் வறுத்து அதிலே போட்டாச்சு. நல்லா கிண்டிகிட்டே இருந்தேங்க. நல்லா நெய் மேலே மிதக்கிற வழி நல்லா கிண்டிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தட்டில் போட்டாச்சுங்க. சூப்பர் டேஸ்ட்டுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.